ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க யூஸ்மி. இன்னைக்கு நம்ம சேனல் வந்து வீடியோ பார்க்க போறோம்னா, அதான் ஆல்ரெடி வீடியோல வந்து ஒய்டி ஸ்டுடியோ ஆப் எப்படி யூஸ் பண்றதுன்னு போட்டிருந்தோம். புது புது யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணவங்களுக்கு. இப்போ வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணா மட்டும் போதுமா? அப்படிலாம் கிடையாது. இப்ப அடுத்து யூடியூப் சேனல் செட்டிங்ஸ் வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னு தான் சொல்லி தர போறோம். சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து லேப்டாப் யூஸ் பண்றேன். நீங்க வந்து குரோமு இல்லைன்னா உங்களோட ஃபோன் டிவைஸ் இல்ல டேப்லெட் எது வச்சிருக்கீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் யூடியூப்குள்ள போயிட்டேன். ஃபுல் செட்டிங்ஸ் பத்தி இந்த வீடியோல பாத்துரலாம். அதனாலதான் போன்னா சின்னதா ஸ்கிரீன் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோக்கு மட்டும் லேப்டாப் எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்படி போனா நம்ம சேனல் லோகோ வரும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. யுவர் சேனல் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் இந்த மாதிரிலாம் ஃப்ரெண்டுல இது இப்படிலாம் வர வைக்கிறது எப்படி நான் சொல்லித் தரேன். அதை அடுத்த வீடியோல பார்ப்போம். சரிங்களா? இப்போ கஸ்டமைஸ் சேனல் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை நீங்க யூஸ்வலா நார்மலா போன்லயே போயிட்டு குரோம்ல வச்சுட்டு டெஸ்க்டாப் சைடு ஆன் பண்ணிட்டே பண்ணலாம். சரிங்களா? சோ இந்த மாதிரி நம்மளோட சேனல் பிராண்டிங் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்துரும். சோ நம்ம இது வந்து அடுத்த வீடியோல தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா செட்டிங்ஸ். அதாவது இங்க பாத்தீங்கன்னா தெரியும் செட்டிங்ஸ் இங்க இருக்கு. இப்போ நான் அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணதும் அதாவது நீங்க ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க அடியில செட்டிங்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து என்னடா நான் ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சப்ப இது வந்து நான் ஸ்டார்டிங் இந்தியா கரன்சில இருக்கும் போல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்படியெல்லாம் எதுவும் இல்ல கைஸ். நீங்க வந்து உங்க சேனல்ல வந்து காசு ஏர்ன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா எந்த கரன்சில காட்டணும் அப்படிங்கிறது தான் இது. சரிங்களா? மத்தபடி நீங்க இதுல என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி யூஎஸ்டி இல்ல இந்தியன் ஐஎன்ஆர் வச்சுக்கோங்க. அது உங்க விருப்பம். ஓகேங்களா? இது வந்து பேசிக் இன்ஃபோ. நம்ம எந்த கண்ட்ரி எல்லாமே காட்டும். ஓகேங்களா? அடுத்து அதுக்கு பேசிக் இன்ஃபோல இன்னும் பண்ண மறந்துட்டேன். இப்போ இது என்ன கீவேர்ட்ஸ்ல வந்து யூஸ் மீ இதெல்லாம் போட்டிருக்கே அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். சரிங்களா? யூடியூப் டுட்டோரியல், ஹவு டு கெட் மோர் வியூஸ் இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காவே என்னோட சேனல்ல இருக்கக்கூடியது. சரிங்களா? இது வந்து நீங்க டைப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஒரு டைமும் வீடியோ அப்லோட் பண்ணும்போது டேக் ஆட்டோமேட்டிக்கா இங்க இருக்கிற டேக்கே அங்க எடுத்துக்கும். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் இதை நீங்க பண்ணுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 500 வரைக்கும் வைக்கலாம். நான் 496 வரைக்கும் வச்சிருக்கேன். சரிங்களா? இப்ப அடுத்து அட்வான்ஸ் செட்டிங் பார்ப்போமா? இல்ல பேசிக் இன்ஃபோலைன் இருக்கா? இல்ல. அடுத்து அட்வான்ஸ் செட்டிங்ல பாருங்க. இதுல வந்து நோ கொடுத்துருங்க. சரிங்களா? இது வந்து நம்ம சேனல் வந்து யார் வேணாலும் பார்க்கலாம். ஓகேங்களா? கிட்ஸ் மட்டும் தான் பார்க்கணும், பெரிய ஆளு தான் பார்க்கணும் அப்படின்னு கிடையாது. யார் வேணாலும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து கூகுள் ஆட்ஸ் அக்கவுண்ட் லிங்கிங் அப்படின்னு இருக்கு இல்லையா? சோ இதுல நீங்க ஆட்ஸ் வந்து லிங்க் பண்றதுனால லிங்க் பண்ணிக்கோங்க. இல்லைனாலும் விட்டுருங்க. நீங்க இது வந்து ஆட்டோமேட்டிக் கேப்ஷன் யாராச்சும் வீடியோ பார்க்கக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா கேப்ஷன் எடுத்துக்கும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? அடுத்து அலோ வியர்ஸ் டு கிளிப் கண்டென்ட். அதாவது நம்ம வீடியோவை எடுத்து ஷார்ட்ஸா போடுவாங்க இல்லையா? சோ அதோட தான் இது. ஒரு ரிமூவ் உங்க யூடியூப் வீடியோ டெலிட் பண்ணணும், உங்க யூடியூப் சேனல் டெலிட் பண்ணணும்னா ரிமூவ் யூடியூப் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா போயிடும். ஓகேங்களா? அடுத்து ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி பார்ப்போமா? இது வந்து பாத்தீங்கன்னா சில பேத்துக்கு வந்து டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் மாதிரி உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து எனேபிள் பண்ற மாதிரி இருக்கும். வீடியோ அப்லோட் பண்ணணும், பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணணும், கொலாபரேட் டு பிளேலிஸ்ட் பண்ணணும், ஆட் நியூ எக்ஸ்டெண்ட் பிளேலிஸ்ட் பண்ணணும். உங்களுக்கு இது இது வந்து மோஸ்ட்லி தேவைப்படாது. இந்த அட்வான்ஸ் ஃபியூச்சர் வந்து பாத்துக்கோங்க. சில பேருக்கு தம்ப்நெயில் வைக்கிறதுக்குலாம் அது உங்க பாத்தீங்கன்னா இதுல தெரியும். ஓட்டர் ஐடி இல்ல ஏதோ ஒன்று வச்சு பண்ற மாதிரி இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணா உங்க மொபைல் நம்பர் கேட்கும். அதை கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. சேனல் டெலிட் ஆனா கூட இதை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ரெண்டாவதா இருக்கிறது பாருங்க. வீடியோ வந்து பாத்தீங்கன்னா 15 மினிட்ஸ்ல இருக்கணும். கஸ்டம் தம்ப்நெயில், லைவ் ஸ்ட்ரீம் இதெல்லாம் பண்ணணும். பண்ணீங்கன்னா உங்களுக்கு எனேபிள்ட் ஆயிடும். அடுத்து அப்லோட் டிஃபால்ட். ஸோ டைட்டில் ஆட்டோமேட்டிக்கா யூஸ் மீன் இருக்கும். ஓகேங்களா? சேனல் லிங்க் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா இருக்கிறது. நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணா ஆட்டோமேட்டிக்காவே பிரைவேட்ல போயிடும். நான் பப்ளிக் கொடுத்தாதான் பப்ளிக் ஆகும். அந்த மாதிரி வைக்கிறது. ஸோ அங்க வச்ச டேக் தான் இங்க வைக்கிறது. ஸோ இதெல்லாம் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துடும். ஓகேங்களா? அட்வான்ஸ் செட்டிங் பார்ப்போம். கமெண்ட் எல்லாம் அலோவ் பண்ணிக்கும் ஆட்டோமேட்டிக்கா. எல்லாமே உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிரும். அடுத்து மானிடைஸ். இது வந்து மானிடைஸ் ஆன சேனலுக்கு தான் வரும். நான் ஆல்ரெடி மானிடைசேஷன் பண்ணிட்டேன். அதனால எனக்கு டிக் காட்டுது. அடுத்து பர்மிஷன்ஸ் போவோமா? இப்போ வந்து நான் தான் ஓனர். சரிங்களா? இதான் என்னோட மெயில் ஐடி. அடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம மெம்பர்ஷிப்ல அதாவது இது யாராவது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் கொடுத்துருந்தேன் முன்னாடி. சரிங்களா? நம்ம வந்து இது எப்படி சொல்றது? மானிட்டர்னா நம்ம லைவ்ல போடும்போது அவங்களுக்கு வந்து ப்ளூ கலர்ல வரும். அவங்க மெசேஜ் மட்டும். சரிங்களா? இப்ப நம்ம ஃப்ரெண்டோட சேனலோ, இல்ல யாரோட நம்ம அன்னோர் சேனலோ அதெல்லாம் இதுல வச்சுக்கலாம். ஹிடன் யூசர் நம்ம யாராச்சும் இதுல பிளாக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதுல காட்டும். சில பேர்த்து இதெல்லாம். ஓகேங்களா? சோ நம்ம லைவ்ல வந்து அசிங்கமா கமெண்ட் பண்ணது இவங்க எல்லாம் பாதி பேர்த்தெல்லாம் நான் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன். இவங்க கமெண்ட் பண்ணாங்கன்னா எனக்கு வரவே வராது. சோ அந்த லிஸ்ட்ல வச்சிருக்கேன். ஓகேங்களா? இது வந்து லைவ் ரேட்டட். அதாவது இது வந்து சும்மா அப்படியே விட்டுருங்க நார்மலாவே. அடுத்து இப்ப இந்த ஒரு ஆட் பிளாக்டு வேர்ட்ஸ்னா இப்ப கெட்ட வார்த்தை ஃபக்குன்னு எல்லாம் போடுறாங்க இல்லையா? சோ அதெல்லாம் இதுல டைப் பண்ணிருந்தீங்கன்னா உங்க கமெண்ட்ல வரவே வராது. இதுதான் இது. அடுத்து டிஃபால்ட்டாவே இருக்கக்கூடியது. அடுத்து சேனல் கைட்லைன்ஸ்.
ஸோ நம்மளோட சேனல்ல வந்தா யாராச்சும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும்னா உங்களோட கைட்லைன்ஸ் இதுல எழுதி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சேனல் யாராச்சும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் இங்க வந்து நம்ம ரைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்த அக்ரிமெண்ட். இது மோஸ்ட்லி யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம். இது மோஸ்ட்லி இப்போ யாருக்கும் வராது. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மானிட்டைசேஷனுக்கு அப்புறமேட்டு வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போதைக்கு யூடியூப் செட்டிங்ஸ் பத்தி பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோல இந்த சேனல்ல லோகோலாம் மாத்துறது, அந்த டிசைனிங், அந்த பிராண்டிங் அழிக்கிறேன்டா அப்படின்னு பாருல விஜய், அதை பத்தி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த சீரீஸ்ல பார்ப்போம்.